guys, welcome to Milk and Family's YouTube channel. நான் உங்கள் மில்க் மேம் பேசுகிறேன். இன்றைக்கி காலையிலேயே வந்து சாட்டர்டே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு போமோகிரானட் ஜூஸ் 350 ml போட்டு வச்சுருந்தாங்க. செம்ம க்ரீமியாக பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ காலையிலே வந்து இதை குடிக்கும் போது நல்ல ரிஃப்ரெஷிங்காக போகிற வழியெல்லாம் ஜில்லுன்னு இருந்துச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நண்டு தொக்கு தான் சாட்டர்டேனால. ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மா எப்படி செஞ்சுருக்காங்கன்ற வீடியோ தான். எங்கள் வீட்டில் அலுமினியம் பாத்திரமே இருக்காது கைஸ். நாங்கள் எல்லாமே டிஸ்கார்ட் பண்ணிட்டோம் ஹெல்த் யோசிச்சு. அதுக்கப்புறம் அலுமினியம் நான்ஸ்டிக் இதெல்லாம் வந்து நாங்கள் ப்ரிஃபரே பண்ண மாட்டோம். ஆனால் ஒரே ஒரு கடாய் மட்டும் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி பெரிய கடாய் ஒன்று ஹோல்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் வச்சுருக்க சில்வர் கடாய் வந்து ஒரு 2 கிலோ அதெல்லாம் போட்டு பெரட்ட முடியாது. அது வந்து ஓரளவு மீடியம் சைஸில் இருக்கிறதுனால, இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கிளறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால இந்த ஒரே ஒரு கடாய் வந்து ஹோல்ட் பண்ணுறோம். அதுவே சில்வரில் வாங்கணும் அப்படின்னா இந்த சைஸுக்கு 6000 to 7000 வருது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடில் இருக்கிறதுனால இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் பரவாயில்ல போட்டோன்னு நான் விட்டுட்டேன். ஸோ இதில் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, வெங்காயம் தக்காளி போட்டதுக்கப்புறம் அம்மா இஞ்சி பூண்டு போட்டிருக்காங்க. ஸோ நான் என்னோடய சமையலில் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடுவேன். ஆனால் மம்மி வந்து வெங்காயம் தக்காளிக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு போடுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய குக்கிங் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கினக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய்த்தூள் போட்டிருக்காங்க, 3 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிட்டக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. நான் நேற்று வீடியோவில் சொன்னால எங்கள் அம்மா வெறும் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள்லேயே அந்த ஃப்ளேவரை கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு. அந்த இந்த வீடியோவில் பாருங்கள், தெளிவாக அதை போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. தனியாத்தூள் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வெறும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லேயே அந்த நான்வெஜ்ஜோட அரோமா அப்படி கொண்டு வருவாங்க. அண்ட் எங்கள் அம்மாவோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எங்கள் அம்மா பயங்கரமாக ஸ்லோ குக் பண்ணுவாங்க. எதுவுமே வந்து பர்னரை ஃபாஸ்ட்டாக வச்சே குக் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்லோ குக் பண்ணுறதுனாலே வந்து அந்த டிஷ் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கைப்பதம்னு ஒன்று இருக்குல்ல, இது ஒரு பேச்சுலர் டிஷ். வெறும் மஞ்சத்தூள் மிளகாத்தூளை வச்சு அதை சமைச்சிடலாம். ஆனால் எங்கள் அம்மா கைப்பக்குவம் இருக்குது. அவங்க ஸ்லோ குக் பண்ணி அதில் அவ்வளோ டேஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாரும் ஈஸியாக ஸ்லோ குக் பண்ண முடியாது. நான்லாம் ஃபட்டாஃபட் குக் பண்ணிடுவேன். ஆனால் எங்கள் அம்மா அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி குக் பண்ணுறதுனால அந்த டிஷ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தட்டு ஃபுல்லாக நண்டு வச்சு நான் சாட்டர்டே பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன்.